கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரேல் ஈரான் யுத்தமானது நிற்குமா? அமைதி பேச்சுவார்த்தை வெற்றி அடையுமா அல்லது தொடர்ந்து நடக்குமா? இதற்கும் கடைசி நாட்களில் தேவனுடைய திட்டத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று அநேகர் சந்தேகப்படுவது உண்டு. அதை குறித்து இந்த பதிவில் பார்ப்போம். மிகவும் ஆக்ரோஷமாக நடந்து கொண்டிருந்த இஸ்ரேல் ஈரான் மற்றும் லெபனான் யுத்தங்களில் இப்போது அமைதி பேச்சுவார்த்தையை நடத்தி முடிவுகளை எடுப்பதற்காக காத்திருக்கிறார்கள். ஆனாலும் இந்த பேச்சுவார்த்தைக்காக காத்திருக்கும் போது கூட சில தாக்குதல்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. பரிசுத்த வேதாகம வசனங்களின்படி இந்த கடைசி நாட்களில் ஆரம்பித்து நடந்து கொண்டிருக்கிற யுத்தங்கள் நிற்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. ஒருவேளை அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டாலும் கூட அது நீடிக்காது. மறுபடியும் யுத்தங்கள் ஆரம்பிக்கத்தான் செய்யும். ஏனென்றால் இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்றும் இது இன்னும் அதிகரித்து கொண்டே செல்லும். யுத்தங்களும் நாசமோசங்களும் அழிவுகளும் தான் ஏற்படும் என்று வேத வசனங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இயேசுவின் ரகசிய வருகையின் போது இந்த உலகமானது சமாதானத்தை இழந்து மிக பெரிய அழிவுகளில் தான் இருக்கும் என்றும் வசனங்களில் கூறப்பட்டுள்ளது. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சமாதானமும் சௌக்கியமும் உண்டு என்று அவர்கள் சொல்லும்போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும், அவர்கள் தப்பி போவது இல்லை என்று கடைசி நாட்களில் எப்படி நடக்கும் என்றும் எழுதப்பட்டுள்ளது. தற்போது இடையிடையே சமாதான பேச்சுவார்த்தைகள் என்று ஆங்காங்கே நடந்தாலும் அது நிரந்தரமான ஒரு யுத்த நிறுத்தமாக இருக்காது. தற்போது பாகிஸ்தானில் ஏற்கனவே அமெரிக்காவும் ஈரானும் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். மறுபடியும் தற்போது அமைதி பேச்சுவார்த்தைக்காக அமெரிக்க தலைவர்கள் பாகிஸ்தானுக்கு போயிருக்கிறார்கள். ஆனால் ஈரானின் தலைவர்கள் அதில் கலந்து கொள்வதற்கு இன்னும் பாகிஸ்தானுக்கு போகவில்லை. இப்போது அமைதி பேச்சுவார்த்தை என்று சொல்லிக்கொண்டு ஏராளமான யுத்த ஆயுதங்கள் மறுபடியும் இஸ்ரேலுக்கும் இஸ்ரேலை சுற்றியுள்ள இடங்களிலும் வேகமாக கொண்டு போய் சேர்க்கப்படுகின்றன. ஈரானுக்கு கொடுப்பதற்காக சீனாவிலிருந்து பெரிய கப்பல் மூலமாக வந்த ஆயுதங்களை அமெரிக்கா தடுத்து பிடித்து வைத்திருக்கிறது. ஈரானில் பாலிஸ்டிக் ஏவுகணை தயாரிப்பதற்கான ரசாயன பொருட்கள் அந்த சீனாவின் கப்பலில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. எந்த அளவிற்கு ஈரானுக்கு சீனாவும் ரஷ்யாவும் இராணுவ உதவிகள் செய்கின்றன பாருங்கள். இஸ்ரேலின் மொசாட் உளவுத்துறையைச் சேர்ந்த முன்னாள் தலைவர் யோசி கோகன் என்பவர் என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? அமைதி பேச்சுவார்த்தையின் மூலமாக ஈரானை நம்ப முடியாது. ஈரானில் இந்த யுத்தத்தை நடத்துகிற IRGC எனப்படுகிற அலி கமேனியின் இராணுவமானது பொய்யான போலியான விஷயங்களை மட்டுமே செய்வார்கள். அதை ஒருபோதும் நம்ப முடியாது. ஈரானில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் மட்டுமே சில காரியங்களை நம்ப முடியும். ஆட்சி மாற்றம் ஏற்படாமல் காலதாமதமாக்குவது என்பது ஈரான் இஸ்ரேலுக்கு எதிராக ஆயுதங்களை அதிகமாக ஈரான் உருவாக்குவதற்கு கொடுக்கப்படுகிற கால அவகாசமாகத்தான் இருக்குமே தவிர அவர்கள் ஒருபோதும் திருந்த மாட்டார்கள் என்றும் இஸ்ரேலை அழிப்பதற்காக அணு ஆயுதங்களை நிச்சயம் தயாரிப்பார்கள் என்றும், எனவே இந்த அமைதி பேச்சுவார்த்தைகளினால் எந்த பயனும் கிடையாது என்றும் மொசாட் உளவுத்துறையின் முன்னாள் தலைவர் பேசியிருக்கிறார். எனவே சில அமைதி பேச்சுவார்த்தைகள் மூலமாக சில நாள் யுத்த நிறுத்தம் ஏற்படுவதைப் போல தெரிந்தாலும் அடுத்து மிக பெரிய அளவில் யுத்தம் ஆரம்பிப்பதற்காக ஆயத்தப்படுவதற்காகவே போலியாக சில நாள் யுத்த நிறுத்தம் ஏற்படுவதைப் போல தெரியலாம், அவ்வளவுதான். மேலும் மேலும் அமெரிக்காவின் யுத்த கப்பல்கள் இன்னும் ஈரானை நோக்கி அனுப்பப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. இனி மறுபடியும் இஸ்ரேல் ஈரான் யுத்தம் பெரிய அளவில் ஏற்படும் போது ஈரானுக்கு ஆதரவாக துருக்கி இஸ்ரேலுக்குள் நுழைந்து யுத்தம் செய்ய போவதாக துருக்கி கூறிக்கொண்டிருக்கிறது. பைபிள் வசனங்களின்படி கடைசி கால யுத்தத்தில் துருக்கி நாடு இஸ்ரேலுக்கு எதிராக வர வேண்டும். அதற்கேற்ப இப்போது துருக்கியும் இஸ்ரேலுக்கு எதிராக ஆயத்தமாகிவிட்டது. ஈரானில் இப்போது முடிவெடுக்கிற ஸ்தானத்தில் முக்கிய தலைவர்கள் யாரும் இல்லை. ஈரானின் ஜனாதிபதியாகிய பெசஸ்கியான் என்பவரும் வெளியுறவுத்துறை அமைச்சராகிய அராச்சி என்பவரும்
நாட்டு மக்களின் நலன் கருதி இந்த யுத்தத்தை அமெரிக்காவுடன் பேசி அமைதி ஒப்பந்தத்திற்கு ஒத்துழைக்கிறார்கள். இவர்கள்தான் ஈரானின் உண்மையான அரசாங்க தலைவர்கள். ஆனால் இவர்கள் 2 பேருமே நிதானமாக மென்மையாக, அதாவது கொஞ்சம் மென்மையான போக்கை கடைபிடிப்பதால் இவர்களுக்கு எந்த அதிகாரமும் கொடுக்காமல், இந்த 2 பேருடைய எந்த வார்த்தையையும் கேட்காமல் ஈரான் இராணுவம், அதாவது அந்த ஐஆர்ஜிசி இராணுவம் தன்னிச்சையாக செயல்படுகிறது. யுத்தத்தை நிறுத்தக்கூடாது என்று ஈரானின் மத தலைவராகிய அலி கமேனியால் உருவாக்கப்பட்ட ஐஆர்ஜிசி எனப்படுகிற கூலிப்படை இராணுவத்தினர் தாங்களாக அதிகாரங்களை எடுத்துக்கொண்டு இஷ்டப்படி செயல்படுவதாக கூறப்படுகிறது. அதாவது ஈரானில் புதிய ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் அந்த கூலிப்படையாகிய ஐஆர்ஜிசி இராணுவம் செயல்படவே முடியாது, அதிகாரத்தில் இருக்க முடியாது. எனவே அமைதி பேச்சுவார்த்தை வெற்றியடைந்து புதிய ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காகவே அவர்கள் யுத்த நிறுத்தத்தை விரும்பவில்லை. எனவே ஈரானில் இனி இராணுவ ஆட்சி வரப்போகிறது என்றும், இந்த ஐஆர்ஜிசி இராணுவத்தினர் தான் ஈரானின் முழு அரசியல் அதிகாரங்களையும் எடுத்து செயல்பட போகிறார்கள் என்றும் நம்பப்படுகிறது. எனவே ஈரானின் ஜனாதிபதியும் வெளியுறவுத்துறை அமைச்சரும் அந்த இராணுவத்தினர் சொல்வதை கேட்கும் நிலையில்தான் இருக்கிறார்கள். இந்த 2 பேரும் எதிர்த்து பேசினால் இவர்கள் 2 பேரையும், அதாவது இவர்கள் குடும்பத்தினரையும் அந்த ஐஆர்ஜிசி இராணுவத்தினரே கொன்று விடுவார்கள். இந்த 2 பேரும் ஓரளவு மென்மையாக செயல்படுவதால் தான் இஸ்ரேலின் மொசாட் உளவுத்துறையும் இதுவரை இவர்களை உயிருடன் விட்டு வைத்திருக்கிறது என்பதும் கூட உண்மைதான். ஐஆர்ஜிசி இராணுவத்தினர் முழுவதும் ரஷ்யாவிடம் ஆலோசனை கேட்டு ரஷ்யா என்ன சொல்கிறதோ அதன்படியே செய்கிறார்கள். எனவே யுத்தம் நிரந்தரமாக நிற்பதற்கு வாய்ப்புகளே இல்லை. இஸ்ரேல் லெபனான் யுத்தமும் இப்படித்தான். இதுவரை லெபனானுக்குள் எந்த இடம் வரை இஸ்ரேல் இராணுவம் சென்றிருக்கிறதோ அந்த இடங்களிலிருந்து இனி வெளியேற முடியாது என்றும், இஸ்ரேல் இராணுவம் அங்கேதான் இருக்கும் என்றும் இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு கூறிவிட்டார். காரணம், லெபனானின் தெற்கு பகுதியில் தான் யுத்தம் நடக்கிறது. அங்கிருந்து தான் ஈரானால் உருவாக்கப்பட்ட இஸ்புல்லா தீவிரவாதிகள் இஸ்ரேலை தாக்குகிறார்கள். அங்குள்ள மக்களும் அந்த இஸ்புல்லா தீவிரவாதிகளுக்கு முழு ஆதரவு கொடுக்கிறார்கள். எனவே இஸ்ரேல் இராணுவம் அங்கிருந்து வெளியேறினால் மறுபடியும் அவர்கள் இஸ்ரேலை தாக்குவார்கள் என்று கூறி இஸ்ரேல் இராணுவம் லெபனானின் தெற்கு பகுதியில் அங்கேயே இருக்கிறது. சிரியாவில் காசாவில் செய்தது போல் இனி லெபனானிலிருந்தும் இஸ்ரேல் இராணுவம் வெளியேறாது. வரும் நாட்களில் அந்த இடங்களை இஸ்ரேலின் ஒருங்கிணைந்த பகுதிகளாக இஸ்ரேல் அறிவிக்கும். அதாவது யுத்தங்கள் இனி நிரந்தரமாக நிற்கப் போவது இல்லை. எனவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நாட்களை பயன்படுத்தி கொண்டு இயேசுவின் இரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நாம் தீவிரமாக ஆயத்தமாக வேண்டும். ஆமென்.